ICICI 10th Math Chapter 3 Agarwal Solution Shares and Dividends. ஒருத்தர் ஷேர் வாங்குறாரு. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 25 rupees, அதோட மார்க்கெட் வேல்யூ 36 rupees. அவங்க ஒரு 12% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஆனுவலாக அவருக்கு 720 rupees அந்த டிவிடெண்ட் மூலமாக கிடைக்கிது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் எத்தனை ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது எப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த டிவிடெண்ட் மூலமாக கிடைச்ச அந்த 720 rupees எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அவருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனுவல் இன்கம் பை டிவிடெண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் இன்ட்டு R/100. இப்போது நமக்கு ஆனுவல் இன்கம் பை டிவிடெண்ட் 720 கொடுத்துருக்காங்க. 720 இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 720 ஈக்குவல் டு 25 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 12/100. அப்போ எவ்வளோ 720 ஈக்குவல் டு 3x கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 240. அப்போ 240 ஷேர் அவர் வாங்கியிருக்காரு. இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர், மார்க்கெட் வேல்யூ 36 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் 240, 8,640 rupees அவரோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த 720 டிவிடெண்ட் மூலமாக கிடைச்ச இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் அப்படி பார்த்தோம்னா 8,640க்கு 720 rupees, அவருடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் மூலமாக கிடைச்சது 720 rupees. அப்போ 100 rupeesக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8.33% அவர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது டிவிடெண்ட் மூலமாக கிடைக்கிறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். அதனால் 8.33 அவருக்கு பெர்சன்டேஜாக கணக்கு பண்ணும்போது அவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு.